நமக்கு குறித்தவைகள் எல்லாவற்றையும் குறித்த காலத்தில் செய்ய வல்லவராக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஆதியாகமம் 21 அதிகாரம் 2 வசனத்தில் நான் வாசிக்கிறேன். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். இந்த வசனம் அழகாக சொல்லுகிறது. ஆபிரகாமுக்கு முதிர் வயதாகிவிட்டது, சாராளுக்கும் வயதாகிவிட்டது, கற்பம் செத்துப்போன ஒரு சூழ்நிலை. மருத்துவ ரீதியாக அறிவியல் பூர்வமாக குழந்தை பெற்றெடுக்க வாய்ப்பு கிடையாது. ஆனால் தேவன் வாக்கு கொடுத்திருந்தார், குறித்த காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொல்லி. ஆனால் பாருங்கள், அது பார்க்கும்போது அதற்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. 75 வயதில் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். 100 வயது ஆக போகிறது, இனி வாய்ப்பு இல்லை. நலம் குறித்தவைகள் நிறைவேறவில்லை என்று சொல்லி ஒரு கேள்வி வந்து 10 வருடங்கள் தாண்டும் போதே குறுக்கு பாதையை கையாண்டார்கள். அதுவும் அது ஒரு அந்த காரியமும் தோல்வியில் தான் முடிந்தது என்று சொல்ல வேண்டும், முட்களாய் மாறிவிட்டது. ஆனால் குறித்த காலம் வந்த பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? குழந்தை பெற்றெடுக்கிறார். ஏறக்குறைய 25 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஒருவேளை நம்முடைய பார்வைக்கு அது தாமதமாக தெரியலாம், ஆனால் வேதம் சொல்கிறது தாமதம் அல்ல, தேவனுடைய பார்வையிலே அது சரியான நேரம். தேவன் ஏற்கனவே குறித்து வைத்தது அதுதான். அந்த நேரத்தில் அந்த காலம் வரும் பொழுது காரியங்கள் நடக்கிறது. அநேக நேரம் நமக்கு அநேக கேள்விகள் எழுவது உண்டு. எத்தனை நாட்கள் தான் காத்திருக்கிறது, எத்தனை ஆண்டுகள் தான் காத்திருக்கிறது? ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரே, எந்த ஒரு அசைவும் இல்லையே, ஒரு மாற்றமே இல்லையே, ஏன் ஒரு உள்ளங்கை மேகம் கூட தோன்றவில்லையே, இப்படியே இருக்கிறது, இப்படியே தான் போகுமா? நம்பிக்கை இழந்து நீங்க போயிருக்கலாம். அநேக காரியங்கள் மறந்து கூட நீங்கள் போய்விடலாம், இனி நடக்காது என்று சொல்லி வேறு வழியில் சரி வேறு காரியத்தை பார்க்கலாம் அல்லது வேறு வேலையை பார்க்கலாம் என்று சொல்லி கூட நீங்கள் காரியங்களை மாற்றி இருக்கலாம். ஆனால் தேவன் குறித்த காலம் வரும் பொழுது அதை யாரும் தடுத்து நிறுத்தவே முடியாது. அந்த நேரத்திலே பாருங்களாம், வயதானாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை சாதகமா இருக்குதோ சாதகமாக இல்லையோ, குறித்த நேரம் வரும் பொழுது காரியங்கள் நடக்க ஆரம்பித்து விடும், கைக்கொடி வர ஆரம்பித்து விடும், தோல்விகள் ஜெயமாய் மாறிவிடும், வெறுமையிலும் குறைவில் ஒரு நிறைவை பார்க்க முடியும். அதுதான் இங்க நடக்கிறது. ஏற்ற காலம், குறித்த காலம் என்று ஆண்டவர் வைத்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் உங்கள் வாழ்க்கையில குறித்த காலம் வரும் பொழுதே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அல்லது தேவன் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிற காரியங்கள் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். அந்த குறித்த காலம் வரும் வரை நாம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு 2 சயின்டிஸ்ட் பட்டுப்பூச்சிகள் எடுத்து ஆராய்ச்சி செய்கிறார்கள். நீங்கள் அதை அறிந்திருப்பீர்கள். 2 கூட்டுப்புழு பருவத்தில் உள்ள பூச்சிகளை எடுத்து வைத்துக் கொண்டார்கள். அந்த 2 புழுக்களும் அப்படியே வளர்ந்து கொண்டிருக்கும் போது கூட்டுக்குழு ஒரு நாள் 2 சிறு துவாரம் வருகிறது. அந்த துவாரத்தின் வழியாக என்ன நடக்கிறது ஆய்வு செய்யும் பொழுது பல நாட்கள் வெளியே வருவதற்கு முயற்சி எடுக்கிறது, வெளிவர முடியவில்லை. அதனால் ஒரு விஞ்ஞானி என்ன பண்ணுகிறார்? ஒரு துவாரத்தை பெரிதாக்குகிறார். அது வழியாக அந்த பட்டுப்பூச்சி வெளியே வருகிறது. அழகிய சிறகுகளோடு நல்ல டிசைனோடு பார்க்க கொலு கொலுண்டு அழகாக வருகிறது. அந்த கூட்டை விட்டு கீழே விழுகிறது. அதால் பறக்க முடியவில்லை, ஓவர் வெயிட். அப்பொழுதுதான் விஞ்ஞானிகள் புரிந்து கொண்டார்கள், ஐயோ நம்ம அவசரப்பட்டுட்டோமே, இது குறித்த காலம் வரல, நேரம் வரலன்னு சொல்லி அடுத்த கூட்டுப்புழுவை தொடவே இல்லை. அந்த துவாரம் அப்படியாகத்தான் இருந்தது. ஆனால் உள்ள இருக்கிற அந்த பட்டுப்பூச்சியோ அந்த துவாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒடுக்கி சரீரத்தை ஒடுக்கி குறித்த காலம் வரும்பொழுது அதற்கேற்ற அந்த துவாரத்தின் வழியாய் வெளியே வருவதற்குரிய பக்குவத்தை பெற்றுவிட்டது. வளர்ச்சி பெற்றவுடன் வெளியே வந்தது, கீழே விழவில்லை. அந்த சிறகுகளை அடித்து ரெக்கைகளை அடித்து பறக்க ஆரம்பித்தது. அதற்கும் குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். அது வரும்பொழுதுதான் அதனுடைய உருமாற்றம், அதனுடைய வளர்ச்சி எல்லாம் சரியாக ஒரு கம்ப்ளீஷனுக்குள் வருகிறது. இதைதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பெற்றுக்கொள்வதற்கு ஒரு காலம் உண்டு, விதைப்பதற்கு ஒரு காலம் இருந்தால் அறுப்பதற்கு ஒரு காலம் உண்டு. ஒரு கண்ணீரோடு நீங்கள் கடந்து போகலாம், விதைக்கலாம், கம்பீரத்தோடு அறுக்கிற ஒரு காலம் உண்டு. குறித்த காலம் வரை கர்த்தர் தமது கிரியைகளை செய்வதற்காக காத்திருங்கள். அவசரப்பட்டு குறுக்கு வழியை தேடிவிட வேண்டாம். தேடுவோம் என்று சொன்னால் வேதனையின் மேல் வேதனை கூடுமே, உரிய மாற்றங்கள் ஏற்படாது. இதனால தாழ்த்தி, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு குறித்தவைகளை குறித்த காலத்தில் நிச்சயமாக செய்வீர். அதுவரை எங்களுக்கு பொறுமையை தாங்க, காத்திருக்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை தாங்க, பலனை தாங்கன்னு சொல்லி கேட்போமா? ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் கூட நீர் குறித்தவைகளை குறித்த காலத்திலே செய்கிற தேவன் என்பதை வார்த்தையின் மூலமாய் அறிந்து கொண்டோம். அநேக நேரத்தில் நாங்கள் அவசரப்படுகிறோம், குறுக்கு வழிகளை கையாளுகிறோம், சொன்னது நடக்காவிட்டால் புலம்புகிறோம், பின்வாங்கி போயிருந்து விடுகிறோம், சோர்ந்து போய் விடுகிறோம். அப்படி அல்ல, ஒருவேளை வாழ்க்கையில காரியங்கள் நடக்கலையே, ஆண்டவர் சொன்னது இன்னும் நிறைவேறவில்லையே, எவ்வளவு பிரயாசப்பட்டும் அதற்கு பிரதிபலன் இல்லையே, கண்ணீரோடு தானே நாங்கள் விதைத்தோம், ஆனால் எல்லாம் நஷ்டமாக தான் இருக்கிறது, விண்ணப்பத்திற்கு பதில் வரவில்லை, எல்லா பக்கமும் தடைகள் சொல்லி புலம்பி மாற்றத்தை விரும்பி ஏமாற்றத்தை பெற்றிருக்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்க நேரிடலாம்ப்பா. நீர் ஒவ்வொன்றுக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறீங்க. குறித்த காலம் வரும், அப்பொழுது குறித்தவைகள் நிறைவேறும் என்பதை வார்த்தையின் மூலமா அறிந்து கொண்டோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலும் குறித்தவைகளை நிறைவேற்றுவீராக.
தடைகள் மாறட்டும், குறித்த காலம் அதை பெற்றுக் கொள்ளும் வரை பொறுமையை அப்பா என்னமாய் தாழ்மையோடு பாதத்தில் காத்திருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை நீர் கொடுப்பீராக. பெரிய காரியங்கள் செய்வதற்காக நன்றி. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஒருவரே மகிமைப்படுவீராக. துதிகன மகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். குறித்த காலம் என்று நமக்கு கொண்டு வந்து அது தேவன் குறித்திருக்கிறார். நமக்கு அது தாமதமாக தெரியலாம், அல்லது இன்றைக்கு இவைகள் எல்லாம் பதில் இல்லை, முடிவில்லை, இப்படியே தான் முடிவில்லாமல் இந்த பிரச்சனைகள் போகுமா? முடிவு உண்டு. தேவன் குறித்த காலத்திலே அவைகள் எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. நன்மையும் பிறக்கும். சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.